ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம யோகநாதன் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பறவையாரோடு இல்லறம் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் மை சேனல். இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டனை தட்டிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அனைவருக்கும் இனிய வணக்கம். பறவையாரோடு இல்லறம் குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். திருவாரூரில் பறவை நாச்சியார் அப்படிங்கிற பெண்ணை பார்க்குறாரு. யார் அப்படின்னா சுந்தரர். அவர் மீது நம்பியாருக்கு காதல் ஏற்பட்டது. பறவையாரும் என்ன பண்ணுறாரு, அவங்கள விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருடைய ஆசையும் திருமணம் செஞ்சு கொள்ளணும் அப்படின்னு இருக்கும்போது பெற்றோருக்கு தெரிய வருது. பெற்றோர் இரு வீட்டு பெற்றோர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திருமணமும் செஞ்சு வச்சுட்டாங்க. இல்லற வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தினாங்க. ஒரு நாள் அடியவர்களோட கோயிலில் வேறு யார், நம்பியாரூரார் இருக்கிறாரு. அப்போ அவருக்கு முன்னாடி சிவபெருமான் காட்சி அளிக்கிறாரு. அப்போ காட்சி அளித்த சிவபெருமான் நம்பியாரூராரை நோக்கி திருத்தொண்ட தொகை பாடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரை என்ன பண்ணுறாரு, அதான் பாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் குண்டையூர் அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் கிழவர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, நல்ல உறக்கம். அப்போ அவருடைய உறக்கத்தில் சிவபெருமான் வர்றார். சிவபெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த கிழவரை எழுப்பி வன் தொண்டருக்காக உனக்கிட்ட நான் நெல் அனுப்பியிருக்கேன், இதை நீ என்ன பண்ண அப்படின்னா வன் தொண்டர்கிட்ட சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ கிழவர் என்ன பண்ணுறாரு, தூக்கத்துலேருந்து கண்ணை விழித்து பார்க்குறாரு. கனவுல நடந்தது தெரியுது. இப்போ என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஊர் முழுவதும் போய் பார்க்குறாரு. நெல் அப்படியே மழையாக குமிஞ்சு கிடக்குது. உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்பியாரூராருக்கு செய்தி அனுப்புகிறார். அப்போ நம்பியாரூரார் அந்த குண்டையூருக்கு பார்க்குறாரு. நெல்கள்லாம் மழை போல் குவிந்து கிடக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, நம்பியாரூரார் இதை நான் எப்படி நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சிவபெருமான்கிட்ட வணங்குறாரு, வேண்டிக்கிறாரு. என்ன வேண்டிக்கிறாரு அப்படின்னா, சிவபூத கணங்கள் எனக்கு இதை திருவாரூருக்கு எடுத்து வரணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு வேண்டிக் கொண்டதற்கு இணங்க சிவபெருமானை என்ன பண்ணுறாரு, சிவபூத கணங்களுக்கு கட்டளையிடுறாரு. அது என்ன பண்ணுது, அந்த நெல் மலைகளை எல்லாம் திருவாரூருக்கு எடுத்து போச்சு. அப்போ நம்பியாரூராரும் பறவையாரும் என்ன பண்ணுறாரு, அவற்றை தானும் பயன்படுத்தி ஊர் மக்களுக்கும் கொடுத்தாங்க. அடுத்து ஒரு முறை திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஊர், அந்த ஊரில் கோட்புலியார் அப்படிங்கிறவர் நம்பியாரூராருடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அவர் தனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்குது. அந்த 2 புதல்விகளையும், அதாவது சிங்கடி வனப்பகை 2 பேரையும் நம்பியாரூராருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு ஆசைப்படுறாரு. இதை அவர்கிட்ட தெரிவித்த உடனே நம்பியாரூரார் என்ன சொல்கிறாரு, இந்த 2 மங்கையரும் என்னுடைய புதல்விகள், அதனால அவங்கள நான் திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு 2 பேரையும் என்ன பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இருவரையும் தாம் பதிகத்தில் தாம் இயற்றக்கூடிய பாடல்களில் வைத்து பாடி சிறப்பு செய்தார். அடுத்து செங்கல் பொன்னானது அப்படிங்கிற தலைப்பில் இப்போ நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு பங்குனி உத்திர திருநாள். அப்போ செலவிற்கு பணம் ஒன்றுமே இல்லை. அப்போ பறவையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தாம் நம்பியாரூரார்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்பியார் என்ன பண்ணுறாரு, திருப்புகலூர் போகிறாரு. சிவபெருமானை தொழுது பாடுறாரு. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போக மனம் இல்லாமல் அந்த கோயிலில் உள்ள மடத்தில் என்ன பண்ணுறாரு, படுக்க போகிறாரு. அப்போ தூங்குறதுக்கு தலைக்கு தலையணை வேணுமே, ஒன்றும் இல்லையேன்னு நினச்சி பார்க்குறாரு. கோயிலுக்கு பக்கத்தில் செங்கல் இருக்குது. அந்த செங்கலை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாரு, கல்லாக செங்கலை தலையணையாக வச்சு படுத்து தூங்கிட்டார். காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த செங்கல் எப்படி இருக்குது அப்படின்னா பொன்னாக மாறி போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுச்சு, பொன்னாக மாறணும்னா அதை எடுத்துகிட்டு தன்னுடைய மனைவிட்ட கொடுத்தாரு. பறவையாருடைய குறையும் நீங்கிடுச்சு. இந்த மாதிரி நிறைய திருத்தலங்களுக்கு போய் சிவபெருமானை பதிகம் பாடி தொழுதார். அடுத்து பொண்ணும் பொருளும் என்ன பண்ணுறாரு, பெற்றார். அடுத்து திருமுதுகுன்றம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பாடி துதிக்கிறாரு. பெருமான் நம்பியாருக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா 12,000 பொண்ணு தர்றாரு. அப்போது நம்பியார் என்ன சொல்கிறாரு, இந்த பொண்ணை எனக்கு நீங்கள் இங்கே தர்றதுக்கு பதிலாக திருவாரூரில் தந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாரு. இப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறாரு, வன் தொண்டரே இந்த பொண்ணை மணிமுத்தா நதி அப்படிங்கிற இடத்துல கொண்டு போய் போடுங்க, பிறகு அது திருவாரூர் நீங்கள் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயில் குளத்தில் போய் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
சுந்தரரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பொண்ணை நதியில் விட்டு மாற்று உரை பார்க்கும் பொருட்டு ஒரு சிறிய பொண்ணை என்ன பண்ணுறாரு வெட்டி எடுத்துக்கிட்டு போகிறாரு. எங்கே போகிறாரு அப்படின்னா திருவாரூர் போயிட்டாரு. திருவாரூர் மக்கள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் பொண்ணை வந்து அவ்வூர் குளத்துலேருந்து எடுக்கிறாரு. இரு பொண்ணின் மாற்றும் ஒத்ததாக இருந்தது. அப்போ சுந்தரருடைய பெருமையை வந்து மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ வன்தொண்டர் என்ன பண்ணுறாரு, நிறைய கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வந்து பதிகம் பாடி வணங்குறாரு. இப்போ குருகாவூர் அப்படிங்கிற இடத்துலையும் திருக்கச்சூர் அப்படிங்கிற இடத்துலையும் நம்பியாரூரார் என்ன பண்ணுறாரு, உணவே இல்லாமல் தவிக்கிறாரு. அந்த நேரத்தில் சிவபிராணி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அடியவர் கோலத்தில் வர்றாரு. வந்து சுந்தரரோட பசியை தீர்க்கிறாரு, தாகத்தை தணிச்சாரு. இவ்வாறு சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நம்பியாரூராரை தன் தோழராகவே பாவித்து பல இடங்களில் அவருக்கு அருள் செய்கிறாரு. நம்பியாரூராரும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பல திருத்தலங்களை வழிபட்டு தொண்டை நாடு வந்து சேர்றாரு. திருக்காஞ்சி, காமக்கோட்டம் போன்ற இடங்களுக்கு சென்று இறைவனை வழிபடுறாரு. இறுதியில் திருவொற்றியூர் அப்படிங்கிற ஊருக்கு வந்து சேர்றாரு. அப்புறம் சங்கிலி நாச்சியாரோட திருமணம். சங்கிலி நாச்சியார் யார் அப்படின்னா திருவொற்றியூரில் ஞாயிறு கிழவர் அப்படிங்கிற ஒரு மகள் தான் சங்கிலியார். இந்த மங்கை பார்வதி தேவிகிட்ட மிகுந்த பக்தி வைத்திருந்தார். அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு பெற்றோர் என்ன பண்ணுறாரு, பல வரன்களை தேடி வந்தாங்க. ஆனால் சங்கிலியாருக்கு வந்து தான் ஒரு சிவனடியாருக்கு தான் மனைவி ஆகணும் அப்படிங்கிற உணர்வு ஏற்பட்டது. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பெற்றோர் கொண்டு வந்த வரன்களை எல்லாம் மறுத்து வந்தாங்க. இப்போ சுந்தரமூர்த்தியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருவொற்றியூர் அந்த இடத்துக்கு வர்றாரு. அந்த கோயிலில் இருந்த சங்கிலியாரை பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த அம்மா மேலே இவருக்கு காதல் வந்துச்சு. அந்த அம்மாவும் என்ன பண்ணுறாரு, இவரை பார்த்த உடனே காதல் வந்துச்சு. 2 பேரும் காதல் வயப்பட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த அம்மா நினைவாகவே இவர் இருக்காங்க, இவர் நினைவாகவே அந்த அம்மாவும் இருக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சிவபெருமான்கிட்ட இந்த பெண்ணை நான் மனம் முடிக்க வேணும் அப்படின்னு வேண்டுறாரு. இப்போ இறைவன் என்ன பண்ணுறாரு, அவ்வாறே நடக்கும் அப்படின்னு அருள் செய்கிறாரு. சுந்தரரை கண்ட நாள்லேருந்து சங்கிலியாருக்கு தன் மனதை வந்து நம்பியாரூரார்கிட்ட பறி கொடுத்திருந்தார். அந்த மாதிரி இருக்கையில் ஒரு நாள் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சங்கிலியாருடைய கனவுல தோன்றியவர் சுந்தரர் வந்து சங்கிலியார் உன்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு விரும்புகிறதா சொல்கிறாரு. அதற்கு சங்கிலியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே சுந்தரருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து அவரை ஏற்கனவே மனம் முடித்த ஒருவரை நான் எப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், அவர் கொஞ்ச நாள் என் கூட வாழ்ந்துட்டு அந்த என்னை பிரிந்து போயிருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இறைவன் என்ன சொல்கிறாரு, சுந்தரன் அந்த மாதிரி செய்ய மாட்டான், அவ்வாறு செய்யாமல் இருக்க நீ அவன்கிட்ட உன்னை விட்டு பிரிந்து போகாமல் இருக்கணும் அப்படின்னு சத்தியம் வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறாரு. சங்கிலியார் என்ன பண்ணாங்க, அதுக்கு சம்மதம் தெரிவித்தாங்க. இப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, சுந்தரரோடைய கனவுல வர்றாரு. நீ சங்கிலியார் மேலே வச்சுருந்த காதலை வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆனாலும் நீ அவளிடம் அவளை பிரிந்து போக மாட்டேன் அப்படின்னு நீ சத்தியம் செஞ்சு தரணும் அப்படின்னு அந்த அம்மா ஆசைப்பட்றாங்க, நீ அதை செஞ்சு கொடுத்துரு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ சுந்தரரும் என்ன பண்ணுறாரு, இறைவன்கிட்ட நான் கோயிலோடைய கருவறையில் முன்னாடி சத்தியம் செய்கிறேன், பெருமானே நான் சத்தியம் செய்யும்போது நீங்கள் வந்து அந்த கோயிலில் உள்ள மகிழ மரத்துக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டார். இறைவனை என்ன பண்ணுறாரு, இவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய திருவிளையாடலை அங்கே என்ன தொடங்குறாரு அப்படின்னா நேராக சங்கிலியாருடைய கனவுக்குள்ளே போயிட்டு சுந்தரன் வந்து உன்னிட்ட சத்தியம் செய்யும்போது நீ என்ன பண்ண அப்படின்னா மகிழ மரத்துக்கு கீழே கூட்டிகிட்டு வந்துரு, அந்த இடத்துல சத்தியம் செய்யும்படி நீ கேட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். சங்கிலியார் என்ன பண்ணிட்டாங்க, சம்மதிச்சாங்க. பின்னாடி இந்த செய்தியை வந்து சங்கிலியார் வந்து தன்னுடைய தோழிகளுக்கு தெரிவிக்கிறார். மறுநாள் என்ன பண்ணுறாங்க, கோயிலில் வந்து சங்கிலியார் வந்து மறைஞ்சிக்கிட்டாங்க. தோழிகள்லாம் வந்து சுந்தரரை என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க. அப்போ சுந்தரரை சத்தியம் செய்து தரணும் அப்படின்னு சொல்லவுன்னா அவரும் என்ன பண்ணுறாரு, கருவறைக்கு முன்னாடி சத்தியம் செய்கிறாரு. ஆனால் தோழிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கருவறைக்கு முன்னாடி நீ சத்தியம் செய்யக்கூடாது, மகிழ மரத்துக்கு கீழே நீ சத்தியம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது மாதிரி செஞ்சோன்னா இவருக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் விழிக்கிறாரு. வேறு வழி இல்லாமல் சத்தியமும் செஞ்சுட்டாரு. அதை கண்ட சங்கிலியார் என்ன பண்ணுறாரு, மனம் வருந்துறாரு. இப்போ சுந்தரருக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம் நடந்துச்சு. 2 பேருமே மகிழ்ச்சியாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்தாங்க. சில மாதம் சென்றது. நம்பியாரூராருக்கு என்ன பண்ணுச்சு, திருவாரூர் நினைவு வந்துச்சு. பறவையாரோட போகணும், போய் முதல் மனைவியை பார்க்கணும் அப்படிங்கிற ஆவல் ஏற்பட்டது. உடனே தன்னுடைய மனைவி கிட்ட சொல்லிட்டு பெறார்.
அப்போ இறைவன் தோழராகவே இருந்தாலும் சத்தியம் செஞ்சுருக்காருல, நான் இந்த மனைவியை பிரிய மாட்டேன்னு. இவர் இப்போ பிரிய நினைக்கிறதுனால இறைவன் என்ன பண்ணுறாரு, சுந்தரருடைய இரு கண்களிலும் இருக்கக்கூடிய பார்வையை பறிச்சிட்டாரு. இதனால சுந்தரருக்கு கண் பார்வை இல்லை. அப்போ கண் பார்வை இல்லாமல் தவிக்கிறாரு. இறைவன்கிட்ட தொழுதார். பல நாட்களுக்கு பிறகு திருவெண்பாக்கம் அப்படிங்கிற இறைவனை என்ன பண்ணுறாரு, சுந்தரருக்கு ஒரு ஊன்றுகோல் தர்றாரு. அப்போ அதை பெற்றுக்கொண்டு பல கோயிலுக்கு சென்று பதியங்கள் பாடி சிவபெருமானை தொழுதார். அடுத்து காஞ்சி ஏகாம்பரநாதரை தொழுகையில் ஒரு கண்ணில் மட்டும் அவருக்கு காட்சி வந்தது, பார்வை வந்தது. பிறகு நிறைய கோயிலுக்கு சென்று வருகையில் திருத்துருந்தி அப்படிங்கிற இடத்துல சிவபெருமானை மனவருதி தொழுதார். மறுக்கண்ணிலும் பார்வை வந்துச்சு. இவ்வாறு பயணம் செய்து இறுதியில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா திருவாரூர் சென்றாரு. ஆனால் பறவையார் சுந்தரர் சங்கிலியாரை திருமணம் செஞ்ச செய்தி தெரிந்து அவர் மீது கடும் கோபம் கொண்டாரு. நன்றி வணக்கம். இதனுடைய தொடர்ச்சியை நாளைக்கு நாம் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.